ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கைப்பிடி வேர்க்கடலை, ஆனால் அதில் இருக்கக்கூடிய சக்தி தெரியுமா? பாதாம், பிஸ்தா, முந்திரி வாங்க முடியலைன்னா கூட பரவாயில்ல. இந்த சாதாரண வேர்க்கடலையை நீங்கள் தினமும் சரியான முறையில் சாப்பிட்டா உடலுக்கு சக்தி கிடைக்கும், மூட்டு பலம் அதிகரிக்கும், இதயத்துக்கு பாதுகாப்பு கிடைக்கும், மூளை கூர்மையாகும், வயசானவங்களுக்கு சுறுசுறுப்பு கிடைக்கும், இப்படின்னு பல அற்புத நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குங்க. ஆனால் எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். தவறாக சாப்பிட்டா என்ன பிரச்சனை வரும், இந்த வீடியோவில் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வேர்க்கடலையை ஏன் ஏழைகளின் பாதாம்னு சொல்கிறாங்க தெரியுமா? இந்த ஒரு வார்த்தை நிறைய பேர் சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எதுக்காக இப்படி சொல்கிறாங்கன்னா, வேர்க்கடலைங்கிறது ஒரு ஸ்நாக்ஸ் மட்டும் கிடையாது, அதுவும் ஒரு சாதாரண பொருளே இல்லை. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் என்னென்னா, ப்ரோட்டீன்ஸு அதிகமாக இருக்குது, ஹெல்த்தி ஃபேட் இருக்குது, ஃபைபர், விட்டமின் இ, மெக்னீஷியம், ஜிங்க்கு, பயோட்டின், ஆன்டி ஆக்சிடென்ட்டு, இது எல்லாமே நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் தான். இது எல்லாம் வேர்க்கடலையில் இருக்குது. 100 கிராம் வேர்க்கடலையில் 25 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது, நல்ல கொழுப்புகள் இருக்கு, அதிகமான சக்தி இருக்கு. அதனால தான் இதை ஏழை மக்களும் பாதாமுக்கு ஈக்குவலா சொல்றாங்க. இது ஏழைகளோட பாதாம் அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தமும் இதுதான். ஏன்னா பாதாம்ல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே வேர்க்கடலை இருக்குது. எல்லாரையும் போய் பாதாம் வாங்கி சாப்பிட முடியாது, வேர்க்கடலை ஈஸியாக வாங்கி சாப்பிட முடியும். ரெண்டுலேயும் ஒரே ஊட்டச்சத்துக்கள் தான் இருக்குது. அதனால தான் ஏழைகளின் பாதாம் அப்படின்னு வேர்க்கடலையே சொல்கிறாங்க. வயசானவங்க, வேலை அதிகம் செய்கிறவங்க, உடல் பலவீனம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது ஒரு இயற்கை டானிக் மாதிரி வேலை செய்யும். எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் போய் சத்து டானிக் வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்ப டல்லாக இருக்காங்க, உடல் பலவீனமாக இருக்கிறவங்க, அடிக்கடி நோய்வாய்ப்படுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்து டானிக் வாங்கி குடிப்பாங்க. ஆனால் வேர்க்கடலையை நீங்கள் சரியான முறையில் தினமும் எடுத்துக்கிட்டாலே போதும், எந்த ஒரு சத்து டானிக்கும் தேவையில்லை. இயற்கை முறையில் அவங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். அடுத்து இதோட ஒவ்வொரு நன்மையும் பார்த்துடலாமா? இதயத்தை காப்பாற்றுறதுக்கு வேர்க்கடலைங்கிறது பயன்படுது. பலருக்கும் ரத்த அழுத்தம், அதாவது பிபி அதிகமாக இருக்குது, கொலஸ்ட்ரால், ஹார்ட்டில் பிளாக்கு, ஹார்ட் அட்டாக் பயம் அதிகமாக இருக்குது. ஆனால் தினமும் அளவாக வேர்க்கடலை சாப்பிட்றதுக்கு கெட்ட கொழுப்பு குறையும், நல்ல கொழுப்புகளை அதிகரிக்கும், ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய மோனோசாச்சுரேட்டட் ஃபேட் இருக்குல்ல, இது இதயத்துக்கு ரொம்பவே நல்லது. முக்கியமாக வறுத்த வேர்க்கடலை, பூண்டு கொஞ்சோண்டு, கருப்பட்டி, இந்த காம்பினேஷன் உடலுக்கு அவ்வளவு அற்புதமான சக்தியை தருங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வேர்க்கடலையை சாப்பிட்டா கொழுப்பு அதிகமாகி கொலஸ்ட்ரால் அதிகமாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம சரியான அளவில் எடுத்துக்கிட்டா கொலஸ்ட்ரால் கூடாது. நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பை எரிக்கிறதுக்கு பயன்படும். நல்ல கொழுப்பு இருக்குல்ல, அது நம்ம இதயத்திற்கு ரொம்பவே முக்கியமானது தான். இது வேர்க்கடலையில் இருக்குது. வேர்க்கடலை மூளையோட சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. நிறைய பேருக்கு, முக்கியமாக வயசானவங்களுக்கு மறதி பிரச்சனைங்கிறது அதிகமாகவே இருக்கும். அவங்களுடைய பேர் கூட சில நேரத்தில் மறந்துடுவாங்க. யாராவது உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் கூட யோசிச்சு தான் சொல்லுவாங்க. பேச வந்ததை மறந்து பேசுவாங்க. ஆனால் வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய விட்டமின் B3, நியாசின், ஹெல்த்தி ஃபேட், இது மூணுமே மூளைக்கு ரொம்ப சக்தியை தரக்கூடியது. படிக்கிற குழந்தைகள்லேருந்து 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாருமே இது ஒரு சிறந்த உணவாக இருக்கும். காலை நேரத்தில் ஊற வச்ச வேர்க்கடலையை சாப்பிட்டா அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும், நினைவாற்றல் அதிக அளவு மேம்படும். ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கு வேர்க்கடலையை நம்ம எல்லாருமே சாப்பிடலாம். உடல் பலம், தசை வளர்ச்சிக்கு வேர்க்கடலை பயன்படுது. முக்கியமாக ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு ரொம்பவே ப்ரோட்டீன் சத்து தேவைப்படும். ஏன்னா அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க, எனர்ஜி லாஸ் ஆகும். அதனால ஈக்குவல் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன்ஸ் எனர்ஜியை அதிகரிக்கிறதுக்கு தேவைப்படுது. இந்த வேர்க்கடலையில் நிறையவே ப்ரோட்டீன் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பீனட் பட்டர் சாப்பிடுவாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏன்னா வேர்க்கடலையில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால, ப்ரோட்டீன் உடைய பவர் ஹவுஸ் அப்படின்னா வேர்க்கடலையை சொல்லலாம். உடம்பு பலவீனம், எடை குறைவு, தசை சோர்வு இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு இது பயன்படுது. தசை வளர்ச்சிக்கு முக்கிய உணவாக வேர்க்கடலை இருக்குது. அதாவது தசைகளை ஸ்ட்ராங் ஆக்குது. தினமும் ஒரு கைப்பிடி வேர்க்கடலையும் 1 டம்ளர் பாலையும் நம்ம எடுத்துகிட்டு வந்தோன்னா உடம்பு மெதுவாக ஸ்ட்ராங் ஆகப்படும், பலம் அதிகரிக்கும். ஜிம்முக்கு போகிறவங்கள்ட்ட கேளுங்க, கண்டிப்பாக அவங்க வேர்க்கடலையை எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க. ஒரு கைப்பிடி வேர்க்கடலை டெய்லி எடுத்துக்குவாங்க. டெய்லி ஒரு கைப்பிடி வேர்க்கடலையை நம்ம வேக வச்சு எடுத்துக்க முடியலன்னா அதை நம்ம எண்ணெய் இல்லாமல் வறுத்து பவுடர் பண்ணி 1 கிளாஸ் டம்ளர், அதாவது பாலில் கலந்து கூட குடிக்கலாம். அதாவது 1 டம்ளர் பாலில் 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை பவுடர் கலந்து நீங்கள் குடிக்கலாம். முக்கியமாக வயதானவங்களுக்கு மசில்ஸ் எல்லாம் லூஸ் ஆக ஆரம்பிக்கும், தசைகள் லூஸ் ஆக ஆரம்பிக்கும், நடக்கும்போதெல்லாம் ரொம்ப வீக்காக நடப்பாங்க.
சிலர்லாம் நடக்கும்போதே விழுந்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வேர்க்கடலை நம்ம டெய்லியும் குடுக்கலாம். வேர்க்கடலை பவுடர் பண்ணி பால்ல போட்டு குடுக்கலாம். இது பெரியவங்களுக்கு ரொம்பவே நல்லது. அடுத்த முக்கியமான நன்மை கொடுக்கக்கூடியது வேர்க்கடலை மூட்டு வலிக்கு தாங்க. இப்ப இருக்க காலகட்டத்தில 30 வயச தாண்டிட்டாவே மூட்டு வலி, கை, கால் வலிலாம் வந்துருது. அந்த அளவுக்கு நம்மளுடைய உணவு பழக்கம் மாறிருச்சு. மூட்டு வலியும், எலும்புகள வந்து ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கும் வேர்க்கடலைங்கிறது பயன்படுது. வயசு ஆக ஆக சிலருக்கு மூட்டு வலி அதிகமாவே வர ஆரம்பிக்கும். முழங்கால் வலி, கால் வலி, எலும்பு பலவீனம் இது எல்லாமே இப்ப சாதாரணமா ஆயிருச்சு. ஆனா வேர்க்கடலையில மெக்னீசியம், பாஸ்பரஸ்லாம் அதிகமா இருக்குங்க. இது எலும்புகள பலப்படுத்துறதுக்கும், மூட்டுகள பாதுகாக்கிறதுக்கும், உடல் சோர்வ குறைக்கிறதுக்கும் பயன்படுது. முக்கியமா, குறிப்பா பெண்களுக்கு மெனோபாஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா அவங்க வேர்க்கடலையை சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. அடுத்த நன்மை என்னன்னா, உடனடியா எனர்ஜிய கொடுக்கக்கூடியது தான் இந்த வேர்க்கடலை. நம்ம எல்லாருமே ஒர்க் போயிட்டுருப்போம். திடீர்னு இந்த மாதிரியான நேரத்தில ஒரு சோர்வா, டயர்டா ஃபீல் பண்ணுவோம். அப்ப நம்ம என்ன நினைப்போம்னா, டீ குடிச்சா சரியாயிரும், ஒரு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு நெனைப்போம். அந்த டைம்ல நீங்க ஜங்க் ஃபுட் எதுவும் சாப்பிடாம, டீயும் குடிக்காம, அதுக்கு பதிலா வறுத்த வேர்க்கடலையும், ஒரு கிளாஸ் சுக்கு காப்பியும் நீங்க குடிச்சீங்கன்னா, உடனே உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா எனர்ஜி கிடைக்கும். இதில இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு இருக்குல்ல, அது மெதுவா எனர்ஜிய ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். எப்பல்லாம் நீங்க சோர்வா இருக்கீங்களோ, அப்ப எல்லாமே ஒரு கைப்பிடி வேர்க்கடலைய சாப்பிடுங்க. உங்களுக்கு உடனடியா எனர்ஜி கிடைக்க ஆரம்பிச்சுரும். நம்ம இவ்வளவு நேரம் வேர்க்கடலையோட நன்மைகள பார்த்தோம். இப்ப இத எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது ரொம்பவே முக்கியமான பகுதி. வேர்க்கடலைய எப்படி சாப்பிடணும்னா, ஊற வச்சு சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. இரவுல ஊற வச்சுட்டு காலையில சாப்பிடலாம். இதனால நல்ல ஜீரணம் கிடைக்கும். நியூட்ரியன்ட்ஸ்லாம் நல்லா உடல்ல உறிஞ்சப்படும். வறுத்து கூட சாப்பிடலாம். எண்ணெய் இல்லாம வறுத்து நீங்க சாப்பிடலாம். அது கூட சிறிதளவு பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா, டேஸ்ட்டும் அலாதியா இருக்கும். உங்களோட ஆரோக்கியமும் அதிகமாகும். அடுத்து 3வது மெத்தட் என்னன்னா, வேர்க்கடலைய நீங்க சட்னி வச்சு சாப்பிடலாம். இட்லி, தோசைக்கு வேர்க்கடலை சட்னி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா, ரொம்பவே உங்க உடலுக்கு ஆரோக்கியம் தரும். தேங்காய் அதிகமா பயன்படுத்துறதுக்கு பதிலா, நீங்க நெறைய பேர் வீட்ல தேங்காய் சட்னி, சாம்பார், தக்காளி சட்னி இதெல்லாம் பயன்படுத்துவீங்கல்ல. அதுக்கு பதிலா வேர்க்கடலை சட்னி பயன்படுத்துறது ரொம்பவே உங்க உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. அடுத்த மெத்தட் என்னன்னா, டெய்லி ஒரு வேர்க்கடலை உருண்டை எடுத்துக்கோங்க. இப்ப சின்ன பிள்ளைங்கலாம் வீட்ல இருப்பாங்க. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களா இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஞாபக சக்தி கிடைக்கிறதுக்கு வேர்க்கடலை உருண்டைய நீங்க தினைக்கும் ஒரு உருண்டைய குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். வெல்லமும் வேர்க்கடலையும் சேர்ந்த அந்த உருண்டை இருக்குல்ல, அது ரொம்பவே நல்லதுங்க. ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸா கூட நீங்க குழந்தைங்களுக்கு குடுத்துட்டு வரப்ப அவங்களும் சாப்பிடுவாங்க ஈஸியாவே. அவங்களுக்கு சத்துக்களும் அதிகமா கிடைக்கும். ரத்த சோகை கூட குறையும். முக்கியமா பெண்களுக்கு மாதவிடாய் டைம்ல வரக்கூடிய வயிற்று வலி சரியாகுறதுக்கு உதவியா இருக்கும். பெண்களுக்கு தான் இந்த ரத்த சோகை பிரச்சனை அதிகமா இருக்கு. முக்கியமா அனீமியான்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனை வந்துருச்சுன்னா, உடல் சோர்வாகும். நீங்க இந்த வேர்க்கடலை லட்ட டெய்லி ஒண்ணு எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரலாம். ஹெச்பி லெவல் அதாவது ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும். குழந்தைகளுக்கும் வேர்க்கடலை லட்ட செஞ்சு குடுத்துட்டு வந்தோம்னா, அவங்களோட உடல் நல்லாவே இம்யூனிட்டி பவர் கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். உடல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். அவங்களுக்கு தேவையான மொத்த ஆற்றலும் கிடைக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பா குழந்தைகளும், பெண்களும் டெய்லி ஒரு வேர்க்கடலை உருண்டை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. வேர்க்கடலை சாப்பிட்றப்ப கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் எல்லாம் பார்த்துடலாமா? அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். அதிகமா சாப்பிட்டா உடல் எடை அதிகரிக்கும். அதனால அளவுங்கிறது ரொம்ப முக்கியங்க. டெய்லி ஒரு கைப்பிடிக்கு மேல சாப்பிடவே கூடாது. சிலருக்கு அலர்ஜிலாம் வரும். ஜீரண பிரச்சனைகள் ஏற்படும். அதனால தான் நம்ம சொல்றோம், ஒரு கைப்பிடி மட்டும் சாப்பிடணும். அதுக்கு மேல சாப்பிடவே சாப்பிடாதீங்க. டயாபெட்டிஸ் இருக்கிறவங்க, நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்க, கர்ப்பிணி பெண்கள் மட்டும் டாக்டர்ட்ட அட்வைஸ் வாங்கிட்டு, அதுக்கப்புறமா வேர்க்கடலை உருண்டை எடுத்துக்கிறது நல்லது. வேர்க்கடலைய மட்டும் தான் சாப்பிடணும். மத்தவங்களும் உப்பு சேர்க்கறது, காரம் சேர்க்கறது, எண்ணெயில பொரிச்சு எடுத்து சாப்பிடுறது, இந்த மாதிரிலாம் சாப்பிடாதீங்க. இதெல்லாம் தவிர்த்துருங்க. இப்ப பார்க்கக்கூடிய ஒரு பாயிண்ட் ரொம்பவே முக்கியங்க. வயசானாலும் இளமையை தரக்கூடிய ஒரு உணவுனா, அது வேர்க்கடலை தாங்க. ஏன்னா, வேர்க்கடலையில இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குல்ல, இது தோல் சுருக்கத்த குறைக்கிறதுக்கும், உடல்ல ஏஜிங் வந்து மெதுவாக்குறதுக்கும், அதாவது முதுமையை தாமதப்படுத்துறதுக்கும் வேர்க்கடலை பயன்படுது. அதே மாதிரி முடிய ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்கும், உங்களோட ஸ்கின்ன பளபளன்னு ஆக்குறதுக்கும், முகத்த நல்லா பளிச்சுன்னு ஆக்குறதுக்கும், ஸ்கின்ன க்ளோ ஆக்குறதுக்கும் வேர்க்கடலை பயன்படுது. இதனால தான் கிராமத்துல பழைய காலத்துல பெரியவர்கள் தினமும் வேர்க்கடலையை சாப்பிட்டாங்க. 80 வயசுலயும் 20 வயசு போல ஆக்டிவாவும், எனர்ஜியாவும் இருந்தாங்க. நம்ம வீட்ல கிடைக்கக்கூடிய எளிமையான இந்த வேர்க்கடலைய சரியான முறையில சாப்பிட்டா மருத்துவ செலவு குறையும், உடம்பு பலம் பெருகும், வயசானாலும் சுறுசுறுப்பா வாழ முடியும். ஆனா நினைவுல வச்சுக்கோங்க, எந்த உணவும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சாக்கப்படும். அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். அளவுங்கிறது ஆரோக்கியமானதும் கூட.
தினசரி வாழ்க்கையில் இந்த ஒரு உணவை சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் உடல் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீடியோவில் வேர்க்கடலை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். நீங்கள் வேர்க்கடலையை சாப்பிடுவீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.